ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி சென்னை கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உட்பட அனைத்து பகுதிகளிலும் நேற்று இரவு முதலே புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டத் தொடங்கியது. மெரினா, பட்டினப்பாக்கம், பெசன்ட் நகர், திருவான்மியூர், பாலவாக்கம், நீலாங்கரை என சென்னையின் அனைத்து கடற்கரைகளுக்கும் இளைஞர்கள், இளம் பெண்கள் என ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மாமல்லபுரம் சாலைகளில் இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் உற்சாகமாக வலம் வந்தனர். அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் புத்தாண்டை கொண்டாடினர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்கும் வகையில் சென்னையில் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு மெரினா, காமராஜர் சாலையில் சாந்தோம் தேவாலயத்தில் இருந்து போர் நினைவு சின்னம் வரை போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது. தேவாலயங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இதேபோல் தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.